உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனவரி 15 முதல் நாட்டின் மழை நிலைமை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்று பலத்த இடி மின்னல். அரசாங்க வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப டிஜிட்டல் அட்டை. பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனை. குடும்பஸ்தரின் உயிரை பறித்த மின்சாரம். அத்துமீறிய மீன்பிடி இந்திய கடற்தொழிலாளர்கள் 10 பேருக்கு விளக்கமறியல். கிளிநொச்சி தொழிற்சாலையில் 50 மில்லியன் மோசடி, தென்னிலங்கையர்கள் கைது. பிரதேச சபை பெண் உறுப்பினர் வீட்டின் மீது தாக்குதல். யாழில் லஞ்சீட் பயன்பாடு முற்றாக தடை, மீறினால் கடும் நடவடிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். ஜனவரி 15ஆம் தேதி முதல் நாட்டில் மழை நிலைமை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலையும் எதிர்பார்க்கலாம். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலையும் காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யும். அதேவேளை நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். காற்று வடகிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் சாதாரணமானது முதல் மிதமான அலை வரை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அக்கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிக கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் அரசு அதிகாரி 10,000 முற்பணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினை வட்டி இல்லாமல் 8 மாதாந்திர தவணைகளில் தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பண தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பண தொகையை 15,000 ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின் இணைப்புகள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலை ஏற்படின் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளின் உதவியை நாடுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப டிஜிட்டல் அட்டை முறையை அறிமுகப்படுத்த ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் தேவைக்கேற்ப வங்கி முறை மூலம் தொடர்புடைய நிதியை திருப்பி செலுத்தவும், தனிப்பட்ட தலையீட்டை குறைத்து அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனுடன் எரிபொருளை வாங்கவும் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தற்போது இலங்கை வங்கியும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இணைந்து டிஜிட்டல் அட்டைகள் மூலம் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதன்படி ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான மேற்படி முறையை ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் வெற்றியின் அடிப்படையில் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கும் அதே முறையை செயல்படுத்தவும் ஜனாதிபதி இந்த முன்மொழிவை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தனர். களுவாஞ்சிக்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி, சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட குழுவினரே இவ்வாறு பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். இதன்போது பொருட்கள் மற்றும் பண்டங்களின் உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, பொருட்களின் தரம் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தனர். பட்டிருப்பு தொகுதியின் வர்த்தக நகரமாக விளங்கும் களுவாஞ்சிக்குடி நகரில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பண்டிகை காலங்களில் அப்பகுதியில் சனக்கூட்டம் மேலும் அதிகரித்து காணப்படுவதோடு வியாபாரங்களும் களை கட்டியுள்ள நிலையில் இந்த விசேட பரிசோதனை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலவந்தன பகுதியில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் ரம்போடை 50 ஏக்கர் தோட்டத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான ராஜகோபால் தியாகன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் ஏணியொன்றை வைத்துக்கொண்டு இப்பணியில் ஈடுபட்ட இவர் குறித்த ஏணி மின்கம்பத்தில் மோதியதனால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். டித்வா புயலால் தவளந்தன்னை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் திருந்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொத்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பான நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் 10 கடத்தொழிலாளர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 கடத்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நேற்று கைதான கடத்தொழிலாளர்களுக்கு இவ்வாறு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் சுமார் 50 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த தென்னிலங்கையர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பெறுமதியான ஆடைகளை 1.5 வருடமாக மோசடியாக திருடி வந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த திருட்டு சம்பவம் 18ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையான 2025 காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் 18ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 முதல் 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 வரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்கள் 27 மற்றும் 36 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் மாவனில்ல மற்றும் கெடகெத்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. கம்பகா வெளிவேறிய எம்பரலுவ பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கம்பகா பிரதேசபை உறுப்பினர் தனுஜா ஸ்ரீஜெயந்தியின் வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.
தாக்குதல் மேற்கொள்ளும் காட்சிகள் வீட்டுக்கு அருகிலுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினர் தனுஜா ஸ்ரீஜெயந்தி கம்பகா போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதையடுத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் லஞ்சம் பயன்பாடு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஊர்காவத்துறை சபையின் தவிசாளர் அன்னராசா அன்னலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 தொடக்கம் இந்த விடயம் அமலுக்கு வந்ததாக ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையினால் ஏற்படும் சூழல் மாசடைவை தடுக்கும் நோக்கோடும் இப்பிரதேசத்தின் தூய்மையை பேணும் வகையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லஞ்சீட் பாவனையானது மண்ணுக்கும் கடலோர சூழலுக்கும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். சபையினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி வர்த்தக நிலையங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ லஞ்சம் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது குறித்த கண்காணிப்பு பணிகளை சபையின் சுகாதார பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சூழலை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானத்திற்கு பொதுமக்கள் வர்த்தகர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தவிசாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.